ஹாய், நான் உங்கள் அஸ்வான். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உலக புற்றுநோய் தினம், February 4. இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நான் வசிக்கக்கூடிய கடையநல்லூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அதிகப்படியான மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த புற்றுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் மிகவும் அதிகப்படியான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவதிப்படுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சின்ன முயற்சியாக இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, டாக்டர் மணிகண்டன் தென்காசியில் இருக்கிறாங்க. அவங்கள போய் நாங்கள் சந்தித்தோம். அவங்க கேன்சர் ஆன்காலஜிஸ்ட். ஸோ அவங்கள சந்திக்கக்கூடிய அந்த வேளையில் அவங்க சில நல்ல தகவல்களை எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா தெரிவித்தாங்க. அதில் மிக முக்கியமான தகவல்களாக இருக்கிறது என்ன அப்படின்னா, 2 கேன்சர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக வருது. அது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரோஸ்டேட் கேன்சரும், பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற இந்த 2 புற்றுநோய் அதிகப்படியான மக்களுக்கு, அதுவும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக வர்றதாக டாக்டர் மணிகண்டன் சார் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் நியூட்ரியன்ட் சார்ந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ளாததுனால, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனாலையும், மேலும் கவனிப்பு இன்மையினால், சரியான கவனிப்பு இல்லாததுனால இந்த மாதிரியான நோய்களுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுக்கு முதல்லையே இது குறித்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த அவேர்னஸ் மூலமாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான புற்றுநோய்கள்லேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் மணிகண்டன் சார் எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பிரஸ்ட் கேன்சர் விஷயமாக சில அறிவுரைகள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் அதை குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த முதல் பதிவு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இந்த பதிவை விடுறேன். ஸோ இது போன்ற தகவல்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, சாஸ் பாலிகிளினிக் அப்படிங்கிற இந்த வலைதளத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த புற்றுநோய்னா என்ன, புற்றுநோய் குறித்த அதிகப்படியான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா பார்ப்பீங்க. அதுபோல் இன்ன பிற ஊட்டச்சத்து சம்பந்தமான விஷயங்களும், அது அல்லாமல் உடல்நிலை குறைபாடுகள் ஏன் வருது, எதனால் வருது, அதற்கான தீர்வுகள் என்ன, அதை நாம் எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வலைதளத்தின் மூலமாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களை என்ன செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணும் இது ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், அதை குறித்து ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கான வீடியோக்கள் தொகுப்புகளை நாங்கள் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம். Thank you.